ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் எப்படி மாட்டு பொங்கல் வைப்பாங்க அப்படிங்கிறது தான். எங்கள் ஊரில் எங்களுக்கு பொங்கல் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் மாமா ஊருக்கு போயிருந்தோம். நாங்கள் ஊருக்கு போகிறக்குள்ளேயே மாமாங்கெல்லாம் காய் கட் பண்ணி வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டாங்க. குழம்புக்கு தேவையான காய், மொச்சப்பயிறு எல்லாமே உரித்து வச்சுட்டாங்க. நாங்கள் போனோடனையும் சாமி கும்பிட்டு பொங்கல் ஊற்றி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா மாட்டுக்காக ஊற்றி வச்சுட்டோம். அந்த பொங்கல் நல்லா சூப்பராகவே வந்தது. சரி, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மாமா பசங்க நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்தாங்க. ஸோ இனி வர எல்லாமே தம்பிங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லாயிருக்கும், வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பட்டி பொங்கல் வச்சாச்சுங்க, ரெண்டாவது பக்கத்து பொங்கல், மூணாவது குலதெய்வத்து பொங்கல் வச்சாச்சு. இப்போ பட்டி பொங்கலுக்கு 7 காய்கறி போட்டு கம்மன்னு வாசம் வர்ற மாதிரி இப்போ ஒரு குழம்பு வைக்க போகிறோங்க. நம்ம தோப்புல வரைஞ்ச மாங்கங்க நல்லா மிளகா பொடி உப்பு போட்டு வன்னைக்கு பெரியப்பா கொடுத்துருக்கிறாரு. இது சாப்பிட்டீங்கன்னா இங்கே போறதுக்கு மனசே வராதுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நீங்களும் ஒரு நாள் வாங்க சாப்பிடலாம். இப்போ பெரியப்பா தக்காளி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துங்க, விதையில தக்காளின்னு நினைக்கிறேன், பூரா நைஸாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பொங்கல் வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தக்காளி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே வெங்காயம்லாம் எடுத்தாச்சு. உலக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பாசி பயிரை நம்ம அத்தை உலையில் ஓடுறாங்க. செக்குலாட்டின சுத்தமான விளக்கெண்ணெய் ஊத்துறாங்க கொலையில. இங்க பாருங்க, முட்டை முட்டையா வருது. சளி விழுந்துருக்கு போகுது. மிளகாத்தூள் அடியில் நீங்கி ஊற்றுற மிளகாத்தூள், இதை தவிர வேற வழி இல்லை. இதை வச்சுட்டு காரத்துக்காக மிளகாத்தூளும் மங்களமா அப்படியே ஃப்ளோல காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் அப்படியே மஞ்சள் பொடி கலக்கி போடுறோம்ல. தனியாக போட போகிறோம். மங்களகரமான மஞ்சத்தூளுங்க. எக்ஸ்ட்ரா பிட்டிங் வச்சிருக்கிறீங்க. 3 ஸ்பூன் ஓட்டாச்சு. இப்போ பயிரெலாம் வந்ததுக்கப்புறம் காய் சேர்த்து போகிறோம். குலதெய்வத்து பொங்கல் பொங்கிடுச்சுங்க. குலதெய்வத்து பொங்கல் நல்லா வந்து இப்போ பாசி பயிர் வந்துருச்சுங்க. இப்போ அத்தை மொச்சையை போடுறாங்க கொலையில. இன்னொன்று கழுவி கமுத்தி இந்த போட்டு போகிற வேண்டாம், இது ரெண்டுமே வேண்டாம். 2 செட்டி இருக்குது போதும். கழுவி கமுத்தி காய்ச்சி அண்ணா நேரம் எடுத்து வர்றேன். யாரோட அப்பாவோட பேசிட்டேன். இப்போ மொச்சையும் பயிர் வந்துருச்சா நத்த பார்க்குறாங்க. வெந்துருச்சு, நல்லா மலர்ந்து நல்லா வந்துருச்சு பாருங்க. இப்போ ரசத்துக்காக தண்ணி கொஞ்சம் இப்போ அத்தை ரசத்துக்காக தண்ணி வடிக்கிறாங்க. இப்போ ரசத்துக்கு அத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இப்போ ரசத்துக்கு அத்தை தண்ணி எடுத்துக்கிறாங்க. இல்லை பாருங்க, தண்ணி வடிகட்டணும். மொச்சையெல்லாம் வர்றதுனால வடிகட்டி போட்டு ஆகுது சார். பார்த்துட்டு தலையாட்ட மாட்டேங்கிற கை. இப்போ அத்தை பாருங்க காய் ஓடுறாங்க. நான் 7 காய் சொன்னேன்ல. இப்போ என்னென்ன காய் ஓடுறாங்கன்னா, கத்திரிக்காய், அவரைக்காய், இது பொரியல் தட்டை, மாங்காய், பீக்கங்காய், புடலங்காய். இப்போ 7 காய் வந்துருச்சுங்களா. பூசணிக்காய் வந்துருச்சு. அவங்கள கேட்குறாங்க. வெங்காயத்தை சேர்த்து போடுறாங்க நம்ம குழம்புல.
சக்தி மசாலா கம்பெனிலே போய் நம்மளுக்காக குழம்பு மிளகா பொடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அத்தை வந்து பொறுமையாக கொட்டுறாங்க. குழம்பு சக்தி மசாலா கரண்டி எடுங்க குழம்பு கிண்ணு கடிச்சு வந்துக்க. மறுபடியும் மிளகா பொடி போடுறோமுங்க. மிளகா பொடி பத்தாதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாம்பார் பூசை. எங்கள் அத்தைக்கு ரொம்ப காரம் பிடிக்கும் மிளகா. அந்த இது அந்த அடியில் இருக்கிற இப்போ வந்து சுத்தமான குதிரையார் அணையில் எங்கள் குதிரையார் அணையில் உப்பு எட்டு வந்திருக்கணுங்க. எல்லாம் போடுங்க. நம்ப மாட்டாங்கடா, கதில் தான் உப்பு எடுப்பாங்க. எங்கள் ஊரில் மட்டும் குதிரையார் டேம்ல உப்பு கிடைக்கும். ஏன்னா எல்லாமே எங்கள் ரெட்டாயம்படி ஆற்று தண்ணிங்க. இப்போ வந்து நம்ம தோட்டத்து பக்கத்து வீட்டுக்காரங்க தோட்டத்தில் போய் எட்டு வந்து திருடிட்டு வந்துருக்கோங்க. போடுங்க. பெரியப்பா அறுத்து அதே தக்காளி பெருசு எல்லாரும் போய் ஒவ்வொரு கைக்கு 4 தக்காளி பிடிங்கிட்டு வந்து இப்போ நம்ம அறுத்து போட்டுருக்கோம். போடு கரண்டி எடுத்து கரண்டி விடுங்க. குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாம்பார் ரெடி ஆயிரும். ருசிச்சிடலாம் வாங்க எல்லாரும். இறக்குங்க. அரைச்ச புளி பூரா ஊத்துறவங்க. பாட்டங்கோயில் பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம காய்கறி பூரா நம்ம போட்ட எல்லா காய்கறி வெந்து அப்படியே கொதிக்குது பாருங்க. கையை உள்ள வச்சா வெந்தே வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு அத்தை வந்து எண்ணெய் குழம்பு முடிக்க போகிறோங்க. தாளித்து கண்டிப்பா தாளித்து இப்போ வந்து இது போட்டுருக்குறாங்க. இப்போ கருவேப்பிலை ஓட போகிறாங்க, சோம்பு ஓட போகிறாங்க. கடுகு ஓட்டாச்சு, இப்போ சோம்பு ஓட போகிறாங்க. அத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு அதுங்க படன்னு போடுது. சொல்லு பாருங்க, பட்டாசு மாதிரி தீபாவளிக்கு வெடிச்ச பட்டாசு மாதிரி படன்னு வெடிக்கும். தீபாவளி பொங்கல் அரிசாண்டி பட்டாசு தாளிச்சு ஊத்துறாங்க. எல்லாம் விஷமா இருந்துக்கடா. ஏன்டா வெடிக்குழம்பு பட்டாசு குழம்பா? இப்படியே ஓடுங்க. வெல்கம் யூ. பட்டி குழம்பு தயாராயிருச்சு. இறக்குங்க. இப்போ வந்து பூசணிக்காய் வந்து பொரியலுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோங்க. கடைசியில வந்து நாங்க சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வந்து பாருங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு. பூசணிக்காய் பொரியல் போட்டு வச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அத்தை. வாங்க வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். வீட்டுல இருந்து உடச்சிட்டு வந்தா கருகாப்பில்லு. இங்க பாருங்க, காரப்பத்திலின்னு சொல்லி பச்சை மிளகா பத்துல ஏற்கனவே ஓட்ட மிளகா பொடி வத்தாம இப்போ வந்து 4-5 மிளகா. பூசணிக்காய்க்கு அதுக்கு இவ்வளவாத்த வாங்க நம்ம வணக்கிற பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் எவ்வளோ கொலன்னு இருந்திருக்குது. இப்படித்தான் இருக்கணும் பொரியல்னா. எங்கள் அத்தையோட கைப்பக்குவம் அப்படி இருக்கு. இப்போ வந்து அத்தை வந்து நம்மளுக்காக வணக்கிறது பூராத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூசணிக்காய் பொரியல் அருமையாக இருக்கும் சொன்னல அதில் ஓடுறாங்க. இப்போ மறுபடியும் வச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த கைதி படத்தில் இந்த பிரியாணியில் கிண்டுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்படி எடுத்து டப் 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 டப். ஏன்னா சக்கரை போடலாமா? கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா இருக்கும். நினைச்சாலும் சுத்தமான தேங்காய் எண்ணெய். இல்லை நல்லா இல்லடா.
கடுகு போட்டாச்சு. பச்சை மிளகா, வெங்காயம், செட்டிநாடு பருப்பு ரசம். செட்டிநாடு சட்டியில் விட்டு வைக்கிறாங்க. செட்டிநாடு திரும்ப அருக்கா கலக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் மிளகா நல்லா. இப்போ தக்காளி தண்ணியை ஊத்த போறாங்க. தக்காளி ஜூஸ் ஊத்த போறாங்க. தக்காளி ஜூஸ், லெமன் ஜூஸ் சொல்லு. தக்காளி எல்லாமே நாடா கடையிலுக்கு போய் வாங்கிட்டு. நல்லா வணக்கிக்கலாம். ரசத்தை பொடியை போட்டுறாங்க. அடுத்து பூண்டு வர்றாங்க. நாட்டு பூண்டு. சரி சாரி மன்னிச்சுக்கோங்க. உண்மையான அமைதி. இப்ப பாருங்க, பெருங்காயத்தூள் டப்பா ஃப்ரீ. நீங்களும் வேணும்னா இந்த பெருங்காயத்தூளை வாங்கிக்கோங்க. இது வந்து எங்க கிடைக்கணும்? மனமா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா மோந்து பார்த்துக்கோங்க. உனக்கா வாங்கணும்னா எங்க வியூ பிடிக்குங்க. நல்ல பெருங்காயத்தூள். இந்த மாதிரி பாலெல்லாம் அறுத்து நாங்கள் பக்கத்து வீட்டு தோட்டத்துல இருந்து எடுத்தவங்க வருங்க. செக்குலாட்ல சுத்தமான உருட்டை. அடுத்து பார்ட் 2 வீடியோவில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோம், மாட்டுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணுறோங்க. அதை மறக்காமல் பாருங்கள்.